இன்றைய தேதிக்கு அமெரிக்க டாலருக்கு எதிராக உலகிலேயே மிக வலுவாக பதிவாகியுள்ள நாணயமாக ரிங்கிட் விளங்குகிறது. MUFG வங்கியின் மூத்த பொருளாதார ஆலோசகர் லியாய் சான் இவ்வாறு கூறியிருக்கின்றார். கடந்த 3 மாதங்களில் மட்டும் அமெரிக்க டாலருக்கு எதிராக ரிங்கிட்டின் மதிப்பு 14.35 விழுக்காடு உயர்ந்துள்ளதாக ப்ளூம்பர்க்கின் தரவுகள் காட்டுகின்றன. ஜூன் 27 முதல் செப்டம்பர் 27 வரையிலான காலகட்டத்தை அது உட்படுத்தியுள்ளது. ரிங்கிட்டின் இந்த அபரிமித மீட்சியானது மலேசிய பொருளாதார வளர்ச்சி மற்றும் அமெரிக்காவில் வட்டி விகித தளர்வால் உந்தப்பட்டதாக சான் கூறினார். ஜூலை முதல் மேலும் அதிகமான வட்டி விகித குறைப்பால் இந்த 2024 இரண்டாம் அரையாண்டில் ரிங்கிட்டின் மதிப்பு கிடுகிடுவென உயர்ந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இவ்வேளையில் தாய்லாந்தின் பாத் நாணயமும் அமெரிக்க டாலருக்கு எதிராக வலுவாக பதிவாகி வருகிறது. ரிங்கிட்டுக்கு அடுத்து 13.79 விழுக்காட்டு மதிப்புயர்வுடன் பாத் 2ஆம் இடத்திலும், ஜப்பானின் யென் நாணயம் 13.04 விழுக்காட்டுடன் 3வது இடத்திலும் உள்ளன. இப்படியே நேர்மறையாக போனால் ஆண்டு இறுதிக்குள் 5 ஆண்டு கால சாதனையாக ரிங்கிட்டின் மதிப்பு ஒரு அமெரிக்க டாலருக்கு எதிராக 4 ரிங்கிட்டாக பதிவாகும் சாத்தியம் உள்ளது. ஆனால் நவம்பர் மாத அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகள் சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்பதை சான் மறுக்கவில்லை.